கர்த்தராகிய இயேசு சுநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படியிருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நம்ம சபையில உண்மையா இருக்கிறோம் அல்லது நம்ம கர்த்தரால் நடத்தப்படுகிறோம்னு நீங்க எண்ணிக்கொள்ளலாம். ஒருவேளை இந்த வேத வசனத்தை நீங்கள் உங்களோடு ஒப்பிட்டு பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட பிரியமா இருக்கிறாரா? உங்க ஜெபத்துல பிரியமா இருக்கிறாரா? உங்க பரிசுத்தத்துல பிரியமா இருக்கிறாரா? உங்களுடைய ஜீவியத்துல பிரியமா இருக்கிறாரா? நீ செய்கிற ஊழியத்துல பிரியமா இருக்கிறாரா என்று காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.